ரமலான் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மதிய நேரத்துல அவ்வளவா வந்து சமைக்கிறது இல்லங்க. நைட் நேரத்துல சஹருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தே வந்து செஞ்சுர்றது. இன்னைக்கு பிள்ளைங்களுக்குமே வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. ஹஸ்பண்டுக்குமே வந்து சுட சுட கொஞ்சம் சமைச்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃப்ரைடே வேறயா எப்பயும் போல கீ ரைஸும், சிக்கன் குழம்பும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுலயும் ஒரு சுயநலம் தாங்க. ஏன்னா நைட்டு சஹருக்கு வந்து ஸ்பெஷலா செய்ய வேண்டியது இல்ல பார்த்தீங்களா? இதையே வந்து வச்சு ஓட்டிர்லாம். கீ ரைஸ் ரெசிபி வந்து ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். வேணும்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், டேக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்கன் குழம்பு ரெசிபி மட்டும் இதில் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். 2 பெரிய வெங்காயத்த சாப்பர்ல சேர்த்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர்ல வந்து ஆயில் ஊத்திட்டு ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வீட்ல அரைச்ச கறி மசாலா தூள் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். மசாலால கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன், 1 1/2 ஸ்பூன் தயிர், இதில மேலாக ஃப்ளேவருக்காக புதினா வந்து சேர்த்துக்கிறேன். அத கலந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து வச்சிடலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜார்ல தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துல நல்லா இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு தண்ணி, மேலாக கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.